ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முழு விஷயத்தையும் நம்மளால் எந்த ஒரு இதுலேயுமே சரியாக எல்லாரையுமே புரிஞ்சிக்க முடியாது. அதுவும் ரிலேட்டிவ்ஸில் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டான ஒரு வேலை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக தோணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அக்கா கல்யாணத்தில் எல்லாருக்குமே அம்மா புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அம்மாவுக்கு ஒரு ஆசை. எல்லாருக்குமே ஒரே மாதிரி புடவையா எடுக்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு 2000 ரேட்டில் எடுக்கலாம். ஏன்னா நம்மளால் ஓரளவு பண்ண முடிகிற அளவுக்கு தானே நம்ம பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அவங்க கிட்டத்தட்ட 25 பேருக்கு புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சித்தி, அத்தை எல்லா முறையில இருக்கவங்களுக்கும் 2 பேர் வீட்டு சைடுமே எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஒரு இதாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நாள் அம்மா முன்னாடியிலேருந்தே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தனால, நான் ஸ்பான்சர் பண்ணுறேம்மா. ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன். அதுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நான் எல்லாம் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்காக எல்லாரையும் சாரி எடுக்கிறது 25 பேரையும் நம்ம கூப்பிட முடியாதுங்கிறனால, அவங்கவுங்க அக்கா தங்கச்சியில் ஒருத்தவங்கள வர சொல்லிவிட்டு அம்மா அழைச்சிட்டு போனோம். ஒரு 7 பேர் போயிருந்தோம். போயிட்டு 2000க்குள்ளே தான் பார்க்கணுங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. 2000க்குள்ளே பாருங்கள். ஏன்னா 25 பேருக்கு எடுக்கிறோங்கிறப்ப ரொம்ப அதிகமாகிடும். அதனால் பார்த்து இது பண்ணுங்கம்மா அப்படின்னோன்னே, அதுக்கப்புறம் எங்கள் சித்தி அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓரளவு நல்லாவும் இருக்கணும். ஏன்னா அவங்க நல்லா சாரீ எல்லாம் ஒரு பார்த்து யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் எடுப்பாங்க, பண்ணுவாங்க. அதை கட்டுறதுக்கும் ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள். அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச கடைக்கு தான் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக சாரீஸ் வாங்குறப்போ அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஓரளவு குறைச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால. அதனால் ஒரு நூ ரொம்ப வருஷமாக அவங்க கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த கடையில் புடவை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்கங்கிறனால அவங்க அங்கேயே அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கு எங்கள் அத்தை சொன்னாங்க, "என்ன இந்த கடை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு" ஒரு மாதிரி பேசினாங்க. அதுக்கு உடனே சித்தி சொன்னாங்க, "நான் இப்போ 1,00,000 சம்பளம் வாங்குற ஆளு. நானே இங்கே தானே எடுக்கிறேன். இதில் என்ன இருக்குது? எந்த கடைங்கிறத பார்க்காதீங்க, கலெக்ஷனை பாருங்கள்" அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பேசிட்டாங்க. பேசினதுக்கப்புறம் ஓகே, இதையும் நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னோன்னே, ஆமாம்மா அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு எந்த நேரத்துலையும் இவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குதுன்னு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. பார்த்து தான் ஒரு சில விஷயங்களை நம்ம எதையும் யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளால் எந்த நேரத்துலையும் இதுக்கான டைமிங்கிறது நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் வாழ்க்கையில் நல்லது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி போகிறோம், பண்ணுறோம், செய்கிறோம். அது அடுத்தது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு இதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அதையும் தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே நம்மளால் எதையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எது எதெல்லாம் நம்ம வேணுமோ அதை நம்ம அடுத்தடுத்த இதுக்கு கொண்டுட்டு போய் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் என்ன சரியாக வருதோ அதை நம்ம பார்ப்போம், பண்ணுவோம். நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். எதுவும் நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு எதையுமே நம்ம இதாக இருக்கிறது தான் நல்லது. அதுதான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது. அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரு ரூ. 2000 அந்த ரேஞ்சுக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஓரளவு அந்த புடவை பிடிச்சிருந்துச்சு. ஓரளவு பயன்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சும் இருந்துச்சதுனால அதையே அவங்க எல்லோரும் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இது பண்ணுறோம் அப்படிங்கிறத அதுதான் நம்மளுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கான ஒரு டைமிங்கிறது அப்படிங்கிற மாதிரி இது பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, ஆமாம் ஆமாம் அதுதான் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு ஒரு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு இதாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்மளால் ஒரு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் பார்த்து ஒரு முடிவாக நம்ம பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இப்போ தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதுவும் சரி தான். நம்மளுக்கு பார்ப்போம் எதாக இருந்தாலும் இப்போ இந்த டைமில் அதுக்கு அடுத்தது இந்த ஒரு இதுக்காக டைமிங்கிறது நம்ம ஒதுக்குறதுக்கான டைமிங்கை நம்ம தான் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா கல்யாண விசேஷங்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல முறையில்
செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். சரி, ஓகே.